ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே பாம்பே கராச்சி ஹல்வா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த கராச்சி ஹல்வா நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட்லேயே செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4 ஸ்பூன் நெய் போட்டு இந்த டேஸ்டி ஹல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்குது அதே கப்பில் மெஷரிங் பண்ணிக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டு 2 கப் அதே கப்பில் 2 கப் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கரில் இல்லைனா ஸ்பூனில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டேன்னா கீழே உக்காந்த மாதிரி இருக்கும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹல்வா செய்கிறதுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மெயின் இருக்குது. நெய் ப்ளஸ் சர்க்கரை. இது மட்டும் கரெக்டாக போடுங்க, டேஸ்ட்டு சொல்லாமா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். இது சைடில் வச்சுட்டு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் அதே கப்பில் 2 கப் சர்க்கரை, 500 கிராம் சர்க்கரை இருக்குது. 2 கப் தண்ணி கரெக்டாக போடுங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சர்க்கரை, இனிப்பு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் 1/4 கப் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பாயில் வந்துச்சுன்னா மேலே அலக்க தூச்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம், அது கலந்து விட்டு இதில் போடுங்க. நல்லா கலந்துக்கிட்டே போடுங்க. லம்ஸ் வராத, ஆனால் கீழே உக்காந்துரும், அதுக்காக கலந்துக்கிட்டே போடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே போட்டு கண்டினியூஸ்லி கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் விட்டாக்கா கீழே உக்காந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கட்டியாக ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா அந்த ஹல்வா தேங்காய் எண்ணெய் போட்டு செய்கிறாங்க. பட் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்யலாம். நம்ம வீட்டில் எல்லாமே பசங்க பெரிய ஆளுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், அதுக்காக நெய் போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஆகிட்டனா ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு இல்லைனா க்ரீன் கூட சேர்த்துக்கோங்க. கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு இல்லை? இந்த டைமில் எலுமிச்சம் நல்லா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக எலுமிச்சம் நான் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன கரண்டியில் நெய் போட்டு நல்லா குக் பண்ணலாம். ஃபுல்லாக 4-5 கரண்டி நெய் பிடிக்கும், அவ்வளோதான். நெய் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக வாசனை இருக்கும், டேஸ்ட் கூட நல்லா இருக்கும். பாருங்கள், 2வது கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு பின்ன கரண்டி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கையிலே ஈஸியான மெத்தட்லேயே பாம்பே கராச்சி ஹல்வா செய்கிறதுக்கு இதே மெஷரிங் வச்சு தாராளமாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பு லோ வச்சு ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட், முந்திரி, பாதாம், பிஸ்தா எதுனாச்சும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீதி கொஞ்சம் வச்சிட்டு போடுங்க, ஏன்னா லாஸ்ட்டில் கீழே பிளேட்டில் போட்டோன்னா கார்னிஷிங்காக நல்லா இருக்கும். பாருங்கள், 3வது கரண்டி, 4வது கரண்டி இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், நான் ஃபுல்லாக 30 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருக்குது. பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா புரிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எதுனாச்சும் பிளேட்டு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேலே 1/2 ஸ்பூன் கஜகஜா கார்னிஷிங்காக நெய் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது மெலன் சீட்ஸ் அப்புறமா போட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், பர்ஃபெக்ட் இருக்குது. அவ்வளோதான். இப்போது ஸ்பூன் வச்சு நல்லா டேப் பண்ணி லெவலாக பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சும்மா 1/2 மணி நேரத்தில் நம்ம பாம்பே கராச்சி ஹல்வா ரெடியாக இருக்குது. நல்லா கூல் ஆகட்டும். 2 ஹவர்ஸ்க்காக அப்படியே ரெஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 2 ஹவர்
நல்லா கூல் ஆயிட்டு பிறகு கட் பண்ணால் நம்ம பீசஸ் கரெக்டாக வரும். நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ஈஸியாக வந்துச்சு இருக்கையிலே. ரொம்ப ஈஸியாக மெத்தட்லே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம பாம்பே கராச்சி ஹல்வா ரெடி பண்ணிட்டோம். நல்லா இருக்கையிலே பாருங்கள், ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சனா ப்ளீஸ் எங்கள் ரெசிபிக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாம்பே கராச்சி ஹல்வா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இருக்குது. ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.